கல்யாணத்துக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச நிறைய டிஷ்ஷஸ் கற்றுக்கணும். நம்ம அதை போய் நிறைய ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுத்து ஆஹா ஓஹோன்னு அவங்க பாராட்டணும்னு யோசிப்போம். ஆனால் 99% ஆஃப் ஒய்ஃப்ஸ்க்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா சாப்பிட்டு நல்லா இருக்கா அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. ஆஹா ஓஹோன்னு பாராட்டு கிடைக்காது. அந்த 99% ஒய்ஃபில் தான் நானும் ஒருத்தி. அதனால் அப்போல்லாம் ரொம்ப ஆசையாக சமைச்சு கொடுப்பேன். அவர் சாப்பிடுவார். அது ஒரு ஆனந்தம் தான். ஆனால் அதுக்கப்புறம் குழந்த பிறந்து அதுக்கப்புறம் வேலைகள் ஜாஸ்தியான அப்புறமா இப்போது நம்ம கேட்காம அவர் ஏதாவது டிஷ்ஷை தெரியாமல் கேட்டுட்டாருன்னா வருது பாருங்க ஒரு ஆத்திரம். அதுக்கு ஈடு இணையே இல்லை. இன்றைக்கி நைட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு கேட்குறதுக்காக தெரியாமல் ஒரு கால் பண்ணிட்டேன். அதைத்தான் ஏன் பண்ணேன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். சூடாக சாப்பிடணும் போல் இருக்குனாரு ஏதாவது. சரி நமக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு சொல்லி எனக்கும் அப்படித்தான் இருக்குன்னு ஏன் அதை சொன்னேன் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அதுக்கப்புறம். ஏன்னா எனக்கும் அப்படித்தான் இருக்குன்னு உடனே இப்போ வீட்டில் கடல மாவு இருக்குல்ல, நீ சூடாக பஜ்ஜி போட்டு வச்சிரியா, நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னாரு. அப்போ தான் யோசித்தேன், இந்த வாய் நம்ம வாய் சரியான காவாய் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற பச்சை மிளகா, வெங்காயம், உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணி கடகடன்னு ஒரு கடல மாவில் மிக்சிங்கை போட்டு பஜ்ஜியை சுட்டு வச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்களே இந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் மட்டும்தான் இப்படி கும்பிட்றேன்னா இல்லை எல்லா ஹவுஸ் ஒய்ஃபும் இப்படி தான் கும்பிட்றீங்களா அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருக்கா, இல்லை எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்.